ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா போர்ட் கொஷின்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் சாப்டரில் இருக்க போர்ட் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் அதில் 1 மார்க் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The very first question. In an AP, if D equal to -4, N equal to 7, AN is equal to 4, what is A? A என்னன்னு கேட்குறாங்க. Then A is equal to what? ஸோ நமக்கு D கொடுத்துட்டாங்க, N கொடுத்துட்டாங்க, AN equal to 4ன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு nth டேர்ம் ஆஃப் ஏபிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? AN equal to A plus N minus 1 into D. ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு D தெரியும், Nனும் தெரியும், ANனும் தெரியும். ஸோ இதுலேருந்து ஏவோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? ஸோ வாட் இஸ் AN? 4 ஈக்குவல் டு ஏ தெரியாது, அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் என்னோட வேல்யூ 7 minus 1 இன்ட்டு டியோட வேல்யூ -4. ஓகே, ஸோ 4 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் வாட் இஸ் 7 minus 1? 6 into -4, -24, right? So plus into minus, so 4 equal to a minus 24 கிடைக்கும். இந்த minus 24 left side வந்துருச்சுன்னா என்ன கிடைக்கும்? 4 plus 24 equal to a. So 4 plus 24 என்ன? 28 equal to a, which means a ஓட value நமக்கு 28 கிடைச்சிருக்கு. So option B is the answer. Next second question பார்த்தீங்க அப்படின்னா a equal to 3.5, d equal to 0, n equal to 101, then an will be. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. d மட்டும் 0வா இருந்துச்சுன்னா அந்த ஏபியில் இருக்க எல்லா டேர்முமே அந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தான் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் டேர்ம் 3.5 வச்சுக்கோங்களேன். if the first term is 3.5, the second term is also 3.5. why? because d equal to 0. ஓகேவா? 3.5 கூட இந்த 0 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? again இந்த 3.5 தான் கிடைக்கும். அப்போ தேர்ட் டேர்ம் என்ன? 3.5, 3.5 and so on. அப்போ nth டேர்ம் ஏஎன்னும் என்னவா தான் இருக்கும்? the same 3.5 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். வேணும்னா நீங்கள் இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கூட பார்க்கலாம். ஏஎன் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேவா? நமக்கு ஏ 3.5 கொடுத்துட்டாங்க, n 101 கொடுத்துட்டாங்க, d 0ன்னு கொடுத்துருக்காங்க. we have to find an, right? so just தெரிஞ்ச values எல்லாம் substitute பண்ணுங்களேன். 3.5 plus n is 101, right? see, in the second question n is 101. so 101 minus 1 is 100 into what is the value of d? 0. so what is 100 into 0? இந்த term full-ஆ 0 ஆயிடுமா? 0 ஆயிடும் இல்லையா? anything multiplied by 0 is 0. So 3.5 plus 0 is again equal to 3.5. So option B. நீங்கள் அந்த ஃபார்முலா போட்டு போடணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? பட் இந்த விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்லலாம் டைம் சேவிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ D 0 அப்படின்னா அந்த ஏபியில் எத்தனை டேர்ம் வந்தாலுமே அத்தனை டேர்மோட வேல்யூமே 3.5 தான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? the nth term of an AP. ஒரு AP கொடுத்துருக்காங்க. A, 3A, 5A and so on. இது ஒரு AP. இந்த APயோட nth term என்ன? nth termனா எப்படி டினோட் பண்ணுவோம்? AN. இதுதான் nth term, ரைட்? AN தான் டினோட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க ஏபிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்வேஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏ தான் டினோட் பண்ணுவோம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? A itself, A equal to A னே இருக்கு. see, இது first term A1, second term A2, A3 and so on. நம்ம AN find out பண்ணணும். okay, first AN ஓட ஃபார்முலா எழுதிக்கோங்களேன். AN equal to A plus N minus 1 into D. இதில் A find out பண்ணிடலாம் ஈஸியாக, because the first term is A. D can also be found easily, right? ஏன்னா D ஓட ஃபார்முலா என்ன நமக்கு? D equal to A2 minus A1. நமக்கு A2 என்ன? செகண்ட் டேர்ம் என்ன? 3A minus A. what is 3A minus A? 2A.
ஸோ டியோட வேல்யூ நமக்கு 2a. ஓகே, இதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 2a. ஓகே, ஸோ இந்த 2a உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். a ப்ளஸ் 2an மைனஸ் 1 இன்ட்டு 2a மைனஸ் 2a. ஸோ இங்கே எதெல்லாம் லைக் டேர்ம்னு பாருங்களேன். லைக் டேர்ம் அப்படின்னா ஒரே மாதிரியான டேர்ம். தட் இஸ் ஏ இருந்ததுன்னா ஏ மட்டும்தான் இருக்கணும், n இருந்ததுன்னா n மட்டும்தான் இருக்கணும், an இருந்ததுன்னா an மட்டும்தான் இருக்கணும். இது ரெண்டு டேர்ம்லையும் a மட்டும்தான் இருக்குது. இதில் 1a இருக்குது, இங்கே மைனஸ் 2a இருக்குது. ஸோ 1 மைனஸ் 2a என்ன? 1 மைனஸ் 1a மைனஸ் 2a மைனஸ் a. ஸோ மைனஸ் a ப்ளஸ் 2an. ஸோ இதுலேருந்து இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து a காமனாக வெளியே எடுத்துருங்களேன். a வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 ப்ளஸ் 2n, which can be again written as a into, write the positive term first, 2n minus 1. ஸோ இந்த a ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் பேக் சைடில் இருந்தாலும் சேம் வேல்யூ தான். 2n minus 1 into a-னும் எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் B is the answer. Next question பார்த்தீங்கன்னா, which term of an AP 21, 42, 63, 84 and so on is 210? ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு AP கொடுத்துருக்காங்க. 21, 42, 63, 84. ஸோ இந்த லிஸ்ட்டில் 210ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. எத்தனாவது டேர்ம் வந்து 210? தட் இஸ் இப்போ 21 பார்த்தீங்கன்னா எத்தனாவது டேர்ம்? ஃபர்ஸ்ட் டேர்ம். 42 எத்தனாவது டேர்ம்? செகண்ட் டேர்ம். 84 எத்தனாவது டேர்ம்? ஃபோர்த் டேர்ம், ரைட்? அப்போ 84ங்கிறது ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது, கரெக்டாக? அந்த மாதிரி 210ங்கிற டேர்ம் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதோட n என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? n என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு an ஃபார்முலா என்ன? an ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. இங்கே இந்த nth டேர்ம் என்ன அப்படின்னா இந்த 210 தான். அதோட பொசிஷன் n தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ a ஈக்குவல் டு நமக்கு 21. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு a. d என்ன? d ஈக்குவல் டு 42 மைனஸ் 21, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், which is equal to 21. d 21 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில். ஸோ 210 ஈக்குவல் டு 21 ப்ளஸ் n minus 1 into what is d? 21. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் 21 லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 210 மைனஸ் 21 ஈக்குவல் டு n minus 1 into 21. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 210 மைனஸ் 21 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் நமக்கு 189 கிடைக்கும். 189 ஈக்குவல் டு n minus 1 into 21. Note the point, இது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா n minus 1 into 21, right? Which means நடுவில் ப்ராடக்ட் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க நம்பர் லெஃப்ட் சைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ 189 டிவைடட் பை 21 ஈக்குவல் டு n minus 1. ஸோ இது நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 21 189 எத்தனை டைம்ஸ் வரும்? 21 1 time, 21 9 times வரும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 9 n minus 1. இந்த minus 1 லெஃப்ட் சைட் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ 9 plus 1 equal to n. ஸோ வாட் இஸ் n? n equal to 10. அப்போது 210ங்கிறது எத்தனாவது டேர்ம்? 10th டேர்ம், 10th பொசிஷனில் இருக்காமா. ஓகேவா? அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே, question number 5. Look at the question. If the common difference of an AP is 5. யூஸ்வலாக காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஃபிஃப்த்து கொஸ்டின் இது. ஃபிஃப்த்து கொஸ்டினில் யூஸ்வலாக காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? டீன் டினோட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ டியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க.
டியோட வேல்யூ 5 கொடுத்துட்டு நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, A18 மைனஸ் A13. ஓகே, ஸோ A18க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், நமக்கு ஏஎன் ஃபார்முலா என்ன, ஏஎன் ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ சப்போஸ் என்னுக்கு இங்கே 3 கொடுங்களேன், A3 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், A ப்ளஸ் வாட் இஸ் 3 மைனஸ் 1 2D. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுலேருந்து ஒன்றா ரெடியூஸ் பண்ணிடணும், அவ்வளோதானே. இப்போ சப்போஸ் A10 அப்படின்னா எப்படி எழுதுவோம், A ப்ளஸ் இங்கே இருக்கிற நம்பரோட ஒன்று ரெடியூஸ் பண்ணி எழுதணும், A ப்ளஸ் 90, அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் 1 மார்க் போடுறப்பெல்லாம். A18 அப்படின்னா A ப்ளஸ் 17D மைனஸ் A13 என்ன, A ப்ளஸ் 12D. அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் ரெண்டு டேர்ம் வருதோ அங்கே அந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஷன் இருக்காது, சைன் கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே, நவ் ரிமூவ் ஆல் த ப்ராக்கெட்ஸ். இந்த மைனஸை இந்த ரெண்டு டேர்முக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், மைனஸ் A மைனஸ் 12D. நவ் திஸ் ப்ளஸ் A அண்ட் மைனஸ் A ரெண்டும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இங்கே நமக்கு 17D இருக்குது, ப்ளஸ் 17 மைனஸ் 12D, ரெண்டும் லைக் டேர்ம், ரெண்டுமே D டேர்ம், D இருக்கிற டேர்ம், அப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம், அது ரெண்டும் நம்ம சப்ராக்டோ ஆடோ பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சைனால நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 5D which is equal to 5 into D. What is the value of D which is given in the question? 5. So 5 into 5, 25. Next, question number 6. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A18 minus A14 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு A18 மைனஸ் A13 வேல்யூ கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சி, A18 மைனஸ் A14 ஈக்குவல் டு 32, இது கிவன். நம்ம டியோட வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நவ் A18 எப்படி எழுதிக்கலாம், A ப்ளஸ் 17D மைனஸ் A14 எப்படி எழுதிக்கலாம், A ப்ளஸ் 13D. திஸ் இஸ் ஈக்குவல் டு 32. ஓகே, இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு மைனஸை இந்த ரெண்டு டேர்முக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ A ப்ளஸ் 17D மைனஸ் A மைனஸ் 13D ஈக்குவல் டு 32. ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் பண்ணிடலாமா, இப்போது ப்ளஸ் 17D இருக்குது, மைனஸ் 13D இருக்குது, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், ப்ளஸ் 4D. 4D ஈக்குவல் டு 32. 4 இன்டூ D. ஸோ 4 ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா டிவைட் ஆகும் இல்லையா, this implies D equal to 8. 32 divided by 4 is 8. So option A. Next, question number 7. Question number 7. ஒரு AP கொடுத்துட்டாங்க, அந்த AP ஓட காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, ரைட். So let me write the AP first. 1 by P, comma 1 minus P divided by P, comma 1 minus 2P divided by P, and so on. Okay, how to find the common difference? The AP னு already mention பண்ணிட்டாங்க, ஸோ இது ஏபியா இல்லையா நம்ம செக் பண்ண வேண்டாம், டேரெக்டாக என்ன பண்ணலாம், காமன் டிஃப்ரென்ஸ் வேணும்னா A2 minus A1 ஏதாவது ஒன்று எடுத்துட்டா போதும், A2 minus A1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். A3 minus A2 அதெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. A2 ஓட வேல்யூ என்ன, 1 minus P divided by P, இது A2 ஓட வேல்யூ. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் A1 ஓட வேல்யூ 1 by P. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன, லைக் டினாமினேட்டர் இருக்குது, அப்போது அந்த டினாமினேட்டரை காமனாக வச்சுட்டு நியூமரேட்டர் அப்படியே என்னென்ன சைன் இருக்கோ அப்படியே போட்டு எழுதிடுங்க. 1 minus P minus 1, ரைட். இப்போ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு நியூமரேட்டரில் மைனஸ் P இருக்குது, டினாமினேட்டரில் P இருக்குது. P கேன்சல் பண்ணி இங்கே 1 போட்டுக்கோங்க. ஸோ த ஆன்சர் இஸ் minus 1. ஸோ வாட் இஸ் த காமன் டிஃப்ரென்ஸ், ஆப்ஷன் D, minus 1. ஓகே, next 8th question. an equal to 3n plus 7 ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க, nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
the common difference of an AP whose nth term is given by an equal to 3n plus 7. இது questionல கொடுத்திருக்காங்க. நம்ம common difference find out பண்ணோம். common difference formula என்ன நமக்கு find out பண்ணோம்னா a2 minus a1 find out பண்ணா போதுமா? இந்த a2 எப்படி find out பண்றது, a1 எப்படி find out பண்றது? இந்த a2 வேணும்னா கொடுத்திருக்க nth termல n-க்கு 2 replace பண்ணா போதும் தானே. எங்கெல்லாம் n இருக்கோ அந்த n 2 மாத்திட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? a2 கிடைச்சிரும். அப்ப a2 equal to 3 into 2 plus 7. What is 3 into 2? 6. 6 plus 7 which is equal to 13. இது a2 ஓட வேல்யூ. இப்ப a1 வேணும்னா என்ன பண்ணணும்? n equal to 1. So a1 equal to 3 into 1 plus 7. 3 into 1 is 3. 3 plus 7 is 10. Now what is the common difference? D equal to a2 minus a1, right? That is 13 minus 10 which is equal to 3. So option B. Next question number 9 இதே pattern தான். nth term கொடுத்துட்டாங்க. an equal to 5n minus 7. We have to find the common difference D. That is a2 minus a1 என்ன அப்படிங்கறத நம்ம find out பண்ணணும். Okay. First a2 வேணும்னா என்ன பண்ணணும்? n equal to 2 substitute பண்ணணும். n equal to 2 substitute பண்ணா என்ன கிடைக்கும்? a2 equal to 5 into 2 minus 7. So 10 minus 7 which is equal to 3. Next n equal to 1. A1 equal to 5 into 1 minus 7. So 5 minus 7 which is equal to negative 2. Okay. So D equal to A2 minus A1, right? So 3 minus formula ஒரு minus இருக்கு. அது இல்லாம A1 ல ஒரு minus இருக்கு. So minus into minus என்ன ஆகும்? Plus. So 3 plus 2 which is equal to 5 is the answer. So for question number 9 the common difference is positive 5. Okay, next question number 10. The first term of an AP is P. Question number 10 பாத்தீங்க அப்படினா first term வந்து P ன்னு கொடுத்திருக்காங்க. யூசுவலா நம்ம first term எப்படி denote பண்ணுவோம்? ஏன் தான denote பண்ணுவோம். So A equal to P. Okay. And the common difference is Q. Common difference Q ன்னு கொடுத்திருக்காங்க. Common difference எப்படி denote பண்ணுவோம்? D இல்லையா? So D equal to Q. இப்போ then its 10th term is 10th term என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. 10th term அப்படினா A10 இல்ல. A10 ஆ எப்படி எழுதணும்னு சொல்லிருக்கேன். இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க 9. அப்போ A plus 9D. Right? A ஓட வேல்யூ என்ன? P ன்னு கொடுத்திருக்காங்க. Plus 9 into D ஓட வேல்யூ Q. So P plus 9Q. P plus 9Q. Option C. அவ்வளவுதான். Next question number 11, 12, 13. மூணுமே ஒரே pattern of question. ஓகேவா? ரொம்ப 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 ஈஸி. கொஞ்சம் புரிஞ்சிட்டு போடணும் அவ்வளவுதான். மூணுமே ஒரே மாதிரி pattern of question. First question number 11 discuss பண்ணிடலாம். Question number 11 பாருங்களேன். The fourth term from the end of an AP. See ஒரு AP கொடுத்திருக்காங்க minus 11, minus 8, negative 5 and so on 49 கொடுத்திருக்காங்க. Okay, நம்ம fourth term find out பண்ணணும். எங்க இருந்து? From the end. That is right side ல இருந்து நம்ம fourth term என்னன்னு find out பண்ணணும். Right? Usually left side ல இருந்து fourth term find out பண்றதுக்கு தான் formula A4, A plus 3D அப்படின்னு போட்டு find out பண்ணுவோம். Right? ஆனா இங்க right side ல இருந்து கேட்டிருக்காங்க. So இந்த மாதிரி क्वेश्चनக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா first இந்த AP இருக்குல்ல கொடுத்திருக்க AP அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்களேன். கொடுத்திருக்க AP அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 49 எழுதுங்க. அதுக்கு அப்புறம் டேர்ம் தெரியலனா விட்டுருங்க. அப்படியே டாட் டாட்டா வச்சிட்டு நெக்ஸ்ட் -5, -8, -11. தட் இஸ் இல்ல லாஸ்ட் டேர்மா இருக்குது இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்குது இங்க லாஸ்ட் டேர்மா இருக்கணும். இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, இப்போ ரிவர்ஸ் பண்ண AP ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபோர்த் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணா அதுதான் given AP ல லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈக்குவல். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன நமக்கு A equal to 49. D என்ன? D எப்படி வேணா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் இஸ் ஒரு டேர்ம் எழுதிட்டே அப்படினா அந்த டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம். ஓகே, இப்போ நான் -8ங்கற டேர்ம் சூஸ் பண்ணிட்டேன் அப்படினா -8 மைனஸ் அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்ன? -5. Okay, so -8 minus of minus plus, so D equal to -3.
So we found A and D. Now we have to find the fourth term, right? So A4 equal to A plus 3D. So 49 plus 3 into negative 3. What is 3 into negative 3? Negative 9. So 49 minus 9 is equal to 40. So 40 is the answer. So இதே மாதிரி தான் question number 12 and 13. இது குயிக்காக போட்டுடலாம். question number 12 பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து எழுதுங்க. 11th term from the end கேட்டிருக்காங்க. So write the given AP in the reverse form. 4, 7, 10. Now if you look at the AP, A equal to minus 62, D equal to a term minus previous term. So 7 minus 4, which is equal to 3. 11th term, right? So A11 equal to A plus 10D. So A enna negative 2. Negative 2 plus 10 into 3. 10 into 3, 30. So minus 62 plus 30, which is equal to minus 32. Minus 32 is the answer. Question number 13 இதே pattern தான். ஏன்னா 13th term from the end ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? See, 13th term from the end of the AP. அப்போ கொடுத்திருக்க AP reverse எழுதுங்க. So negative 148, negative 1, 6, 13, 20. Okay. So A என்ன நமக்கு? A equal to negative 148, D. Term last term எடுத்துக்கலாம் 20, அப்போ minus அதுக்கு previous term 13. So which is equal to 7. 20 minus 13. இப்போ என்ன term கேட்டிருக்காங்க? 13th term கேட்டிருக்காங்க இல்லையா? That is A13. A13 அப்படின்னா எப்படி எழுதணும்? A plus 12D. A என்ன? Minus 148. Minus 148 plus 12 into 7. What is 12 into 7? 84. So minus 148 plus 84. So இதை subtract பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 64. Negative 64. Bigger number sign. Okay. So option D. So 13 questions complete பண்ணிட்டோம். Next 14th question. Okay, so ஒரு AP ஒன்று கொடுத்துருக்காங்க. Just look at the question number 4. The 11th term of an AP. ஒரு AP கொடுத்துட்டு அந்த APயோட 11th term என்னன்னு கேட்குறாங்க. அந்த AP என்ன? Negative 5, negative 5 by 2, 0, 5 by 2 and so on. Okay, 11th term என்னன்னு கேட்குறாங்க. 11th termனா என்ன? A11 இல்லையா? A11 வேணும்னா எப்படி எழுதணும்? A plus 10D. அப்போ நமக்கு A தெரியணும், D தெரியணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் A. அப்போ A என்ன நமக்கு? A equal to minus 5. D. D எப்பயுமே நம்ம A2 minus A1 தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு டேர்ம் எழுதி மைனஸ் அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம். உனக்கு இந்த ரெண்டு டேர்ம் நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 0,5/2 எடுத்துக்கிட்டா அது ஈஸி கேல்குலேட் பண்ண. ஸோ D equal to நீ என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5/2 மைனஸ் அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் 0. 5/2 minus 0 என்ன? 5/2 again. So D equal to 5/2. Okay, so A equal to negative 5, D equal to 5/2. So இந்த ரெண்டு வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு A11 கிடைச்சிடும். So minus 5 plus 10 into 5/2. So 2 one time, 2 5 times. So what is 5 into 5? 25. So minus 5 plus 25, which is equal to 20. So 20 is the answer. Next question number 15. There are 60 terms in an AP, of which the first term is 8 and the last term is 185. ஒரு APல டோட்டலா எத்தனை terms இருக்காமா? 60 terms இருக்காமா. ஓகே, ஸோ அந்த 60 termsல first term வந்து 8 ஆமா. ஸோ A equal to 8. லாஸ்ட் டேர்ம் 185. டோட்டலாகவே 60 terms இருக்கு அப்படின்னா அப்போ 60th term தானே 185. புரியுதா? அப்போ A60 equal to என்ன கொடுத்துருக்காங்க? 185. Now we have to find A31. The 31st term is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ A31 என்னன்னு கேட்குறாங்க. ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா A60 இருக்குல்ல, A60 எப்படி எழுதலாம்? A plus 59Dன்னு எழுதலாமா?
a plus 59d equal to 185 and we know a equal to 8 and the 8 அப்படியே இங்க substitute பண்ணுங்களேன் 8 plus 59d equal to 185 so இந்த plus side next என்ன பண்ணணும் right side transpose பண்ணணும் right side transpose பண்ணா minus 8 கிடைக்குமா so 59d equal to 185 minus 8 185 minus 8 நமக்கு 177 so d equal to 177 divided by 59 so mostly இது உங்களுக்கு டிவைட் ஆகுற மாதிரி தான் கேட்பாங்க அப்போ 59 டேபிளோட மல்டிபிள்ஸா தான் இருக்கும் இப்போ டினாமினேட்டர்ல 59 இருக்குன்னா நியூமரேட்டர் 59 டேபிள்ல வர மாதிரி தான் இருக்கும் லைக் 59 into 1 என்ன கிடைக்கும் 59 59 into 2 59 into 118 கிடைக்குமா நெக்ஸ்ட் 59 into 3 பாத்தீங்கன்னா 177 so 51 டேபிள்ல வர மாதிரி தான் இருக்கும் நீங்க மல்டிப்ளை பண்ணி போட்டு பாருங்க d equal to 3 ஓகே so a தெரியும் d தெரியும் இப்போ a31 வேணும் இல்லையா நமக்கு அந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க a31 so a31 னா a plus 30d a ஓட வேல்யூ 8 னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் plus 30 into d ஓட வேல்யூ 3 8 plus 30 into 3 30 into 3 எவ்வளோ 90 so 8 plus 90 98 so 15th question க்கு answer option D okay next 16th question the 11th and 13th term of an AP are 35 and 41 respectively okay 11th term 13th term எவ்வளோ அதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 35 41 அப்போ 11th term ஓட வேல்யூ எவ்வளோ 35 அதே மாதிரி 13th term ஓட வேல்யூ எவ்வளோ 41 இது கொடுத்திருக்காங்க இது given data it's common difference என்னன்னு கேக்குறாங்க d ஓட வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க ஓகே so இந்த a11 இருக்குல இந்த a11 எப்படி எழுதலாம் a plus 10d a plus 10d equal to 35 அதே மாதிரி இந்த a13 எப்படி எழுதலாம் a plus 12d a plus 12d equal to 41 so இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல இத அப்படியே எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க ஈஸி a plus 12d equal to 41 அதுக்கு கீழ அப்படியே a plus 10d equal to 35 எழுதிக்கோங்க எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணா ஈஸி செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எல்லா சைனும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் அப்பதான் நமக்கு a and a கட் ஆகும் இல்லையா ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணும் மைனஸ் 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 இது கட் பண்ணிடு 12d minus 10d 2d bigger number sign so positive 2d 41 minus 35 is 6 so d equal to 3 okay இப்போ d equal to 3 ன்னு கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த பாக்ஸ் பண்றேன் பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல d equal to 3 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்போ a plus 10 into 3 equal to 35 ஓ நமக்கு தேவையில்லைல்ல நமக்கு d தான் கேக்குறாங்க so இது a ஓட வேல்யூ நமக்கு தேவையில்லை we found d already d equal to 3 that's it so option D next 17 18 ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன் easiest question ரொம்ப பார்க்க தான் ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கும் ஈஸியான क्वेश्चन ஒரு AP யோட first 3 terms கொடுத்திருக்காங்க √6 √24 √54 and so on next term என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ இந்த மாதிரி क्वेश्चन பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணனும் இங்க first term என்ன இருக்குன்னு பாருங்க 6 இருக்கா இப்ப அடுத்த term 6 ஓட மல்டிப்ளை எழுதுங்க 24 6 ஓட மல்டிப்ளை எப்படி எழுதலாம் இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 6 into என்ன வேல்யூ என்ன நம்பர் போட்டா உங்களுக்கு 24 கிடைக்கும் 6 4s are 24 அதே மாதிரி 54 எப்படி எழுதலாம் 6 9s are 54 ஓகேவா இந்த மாதிரி எழுதுங்களேன் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இங்க 4 இருக்குல இந்த 4 க்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளிய வச்சுக்கோங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2 தானே சோ 2 √6 அதே மாதிரி இங்க 9 க்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுங்களேன் 3 √6 அப்போ obviously அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க √6 மட்டும் இருக்கு which means 1 √6 1 √6 2 √6 3 √6 அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் 4 √6 ஆ தான இருக்கும்
இப்போ 4 உள்ள கொண்டு வந்துருங்க. ரூட்குள்ள கொண்டு போறப்போ 2 4s இருக்கணும். அப்போ 6 into 4 into 4. ஓகே. ஸோ 6 into 4 into 4 என்ன? Square root of 96. So option B. இதே மாதிரி தான் 18th கொஸ்டினும் 18th கொஸ்டின் பாருங்க. AP என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 63. இதோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த டேர்மை அதோட மல்டிப்ளை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ரூட் 7 இருக்குன்னா அடுத்தடுத்த டேர்மை 7ஓட மல்டிப்ளை எழுதணும். ஸோ 7 into 4 எழுதலாமா? 7 4s are 28. அதே மாதிரி 7 9s are 63. ஸோ ரூட் 7, இது 2 root 7, 3 root 7. அப்போ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 4 root 7. ஓகே. ஸோ 4 root 7 அப்படின்னா இந்த 4 நீ ரூட்குள்ள எடுத்துகிட்டு போகிறப்போ 2 டைம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 7 into 4 into 4 ரூட் 112 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஷன் டி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. The two APs have the same have the common difference. Have the same common difference இருக்கணும். Have the same common difference. அந்த ஒரு word mistake. The two APs have the same common difference. ரெண்டு AP இருக்கு. தனித்தனி ரெண்டு AP இருக்கு. ரெண்டு AP ஓட common difference என்ன? Same. The first term of one AP is -1. இப்போ அந்த AP first ஒரு AP யூசுவலா ஒரு AP எப்படி எழுதுவோம்? A1, A2, A3 and so on. இது ஒரு AP வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த AP நான் எப்படி வச்சுக்க போறேன்னா அப்படியே கேபிட்டல் லெட்டர்ல ரினோட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் A1, கேபிட்டல் A2, A3 and so on. ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா A1, இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் A1. அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் படிங்க திரும்ப. The two APs have the same common difference. ஓகே. ரெண்டோட காமன் டிஃப்ரென்ஸுமே D. அப்போது இது D அப்படின்னா இதோட காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம D தான் எடுத்துக்கணும். The first term of one of this is -1 and that of the other is -8. அப்போ ஒரு ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -1. இதில் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கிறேன் -1. இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -8. ஓகே. தென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தர் ஃபோர்த் டேர்ம். இதோட ஃபோர்த் டேர்ம் என்ன? இந்த ரெண்டு ஏபியோட ஃபோர்த் டேர்மோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ரைட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தியர் ஃபோர்த் டேர்ம் தட் இஸ் A4 minus A4. டிஃப்ரென்ஸ்னா என்ன? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. A4னா எப்படி எழுதலாம்? A plus 3D மைனஸ் இது கேபிட்டல் லெட்டர் A plus 3D. ஏன் நான் ரெண்டுக்குமே ஸ்மால் டியை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டுக்குமே காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு சேம் வேல்யூ இல்லையா? ஸோ இது Dனா இதுவும் D தான். இதில் A வந்து நமக்கு -1. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்லாம் எடுத்துகிட்டு மைனஸ் உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ -A minus 3D. ஸோ ப்ளஸ் 3D minus 3D கேன்சல் ஆகிடும். ஸோ A minus Aன்னு கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ என்ன? ஸ்மால் A என்ன? -1 minus capital A -8. ஸோ minus of -8 is +8. -1 plus 8 is 7. ஸோ இதுதான் ஆன்சர். Okay, so next one. Okay, 20th question. The first four terms of an AP whose first term is -2. First term A denote பண்ணுவோம். A வந்து -2 ன்னு கொடுத்துட்டாங்க. And the common difference is also -2. Find the first four terms. First four terms என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ first term -2. Common difference -2னா என்ன? First term கூட அந்த -2 ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். -2 எவ்வளோ? -4. Next -6, -8 and so on. So இதுதான் first four terms. ஓகேவா? Option C.
Next question number 21. If the first term of an AP is negative 5. First term என்ன கொடுத்திருக்காங்க? First termனா A denote பண்ணுவோம் இல்லையா? So A equal to negative 5. And the common difference is 2. D equal to நமக்கு 2 கொடுத்திருக்காங்க. Then the sum of the first 6 terms. Yes. Sum of the first 6 terms அப்படின்னா S6 அப்படின்னு denote பண்ணும். S6 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் Sn ஓட ஃபார்முலா Sn equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. இதுதான் நமக்கு Sn ஓட ஃபார்முலா. That is sum of first n terms formula. Okay. இந்த Snங்கிறது என்னது? Sum of first n terms. First n terms sum பண்ணா இதுதான் ஃபார்முலா. இங்கே sum of first 6 terms கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? n equal to 6 ன்னு போடணும். அப்பதான் நமக்கு S6 கிடைக்கும். So S6 equal to 6 divided by 2 into A ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? negative 5 plus 6 minus 1 into what is the value of D? 2. அவ்வளவுதான். So இங்க cancel பண்ணுங்க. 2 1 time, 2 3 times. So this is equal to 3 into what is 2 into negative 5? Negative 10. இங்க 6 minus 1 எவ்வளோ? 5. 5 into 2. 5 கிடைக்கும். 5 into 2 நமக்கு 10. So plus 10. இந்த minus 10 plus 10 cancel ஆயிடும். அப்ப 0 தானே? 3 into 0. What is 3 into 0? 0. So option A. Next 22nd question. The sum of first 16 terms of an AP. What do you mean by sum of first 16 terms? Yes, 16. Okay, the sum of first 16 terms of an AP 10, 6, 2 is what? So S16 என்னன்னு கேக்குறாங்க for an AP 10, 6, 2 and so on. இந்த AP க்கு first 16 terms ஓட sum என்ன? So A என்ன? D என்ன நமக்கு? 6 minus 10. A2 minus A1 which is equal to negative 4. Okay. இப்போ S16. Sn formula என்ன நமக்கு? n divided by 2. 2a plus n minus 1 into d. இதுதான் Sn formula இல்லையா? இப்போ S16 வேணா என்ன replace பண்ணணும்? 16. So S16 equal to 16 divided by 2. 2 into a ஓட value 10 which is given in the question. And n equal to 16. 16 minus 1 into d is negative 4. 2 1 time, 2 8 times. So 8. 2 into 10, 20. Next என்ன இருக்கு? 16 minus 1. 16 minus 1 is 15. 15 into negative 4. First இந்த plus into minus என்னவோ மாறிடும்? Minus மாறிடும். இது 15 into இங்க என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கு. 15 into 4 எவ்வளோ? 60. Okay. So 8 into what is 20 minus 60? Minus 40. Again 8 into minus 40. இந்த bracket என்ன meaningனா multiplication அர்த்தம். 8 into minus 40 which is equal to negative 320. So option A. Next 23rd question. The sum of first 200 natural numbers. First 200 natural numbers sum பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. Okay, first let us write the list of natural numbers. 1 2 3 இதுதான் natural numbers. Last term வந்து 200. இந்த 200 terms sum பண்ணா என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. Okay, first இதெல்லாம் ஒரு AP ஃபார்ம் ஆகுதா? Of course இது ஒரு AP தான். ஏனா ஒவ்வொரு டேர்மும் 1 1 ஆட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஒரு காமன் நம்பரால ஆட் ஆகிட்டு போகுது. So in the list of numbers form an AP. So what is A? A equal to 1. D என்ன? D யும் 1 தான். Okay. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? S200. S200 என்னன்னு கேக்குறாங்க. Sn ஃபார்முலா என்ன? Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. கரெக்ட்டா? So n என்ன? 200 இங்க. So 200 divided by 2 2a 2 into 1 plus 200 minus 1 199. 199 into d. D is 1 again. இதை cancel பண்ணா என்ன கிடைக்கும்? 100 times. So 100. 2 into 1 is 2. 199 into 1 is 199.
199 plus 2, 201. So 100 into 201, which is equal to 20100. So first 200 natural numbers sum பண்ணா என்ன கிடைக்குது? 20,100. The answer. Next question number 24. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க நமக்கு? In an AP, if A equal to 1, AN equal to 20, SN equal to 399, then N is equal to what? Okay, A 1 கொடுத்துட்டாங்க. Okay, and AN equal to என்ன கொடுத்திருக்காங்க? 20. AN அப்படின்னா A plus N minus 1 into D equal to 20. Right? A ஓட வேல்யூ என்ன? 1 தானே, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1 plus n minus 1 into d, which is equal to 20. இந்த plus 1 அப்படியே ரைட் சைட் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? minus 1 இல்லையா? 20 minus 1 எவ்வளோ? 19. ஸோ n minus 1 into d ஓட வேல்யூ நமக்கு இப்போ 19 கிடைச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே செகண்டாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்களே, sn equal to 399, அதை எடுத்துக்கோங்க. sn equal to 399 கொடுத்துருக்காங்க. SNக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n by 2 into 2a plus n minus 1 into d equal to 399. ஓகே, நல்லா பாருங்க. இங்கே நமக்கு n minus 1 into d ஒரு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் n minus 1 into d இருக்குல்ல, ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்ல. இந்த n minus 1 into d பதிலாக நம்ம 19 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது n by 2 into 2a இருக்கு, a ஓட வேல்யூ கூட கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 1 plus n minus 1 into d என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 19 equal to 399. இங்கே பாருங்க, 2 into 1. What is 2 into 1? 2. 2 plus 19, 21. So n by 2 into 21 equal to 399. Okay, so n equal to 399. இந்த டிவிஷன் இருக்கட்டும், ரைட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளைட் பை 2. அண்ட் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க அந்த 21 ரைட் சைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பை 21. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணி பாருங்கள். 3 7 times 21, 3 133 times. ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு 133 டிவைட் பை 7. 7 1 time, 7 19 times கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு? n equal to 19 into 2, which is equal to 38. So we found the value of n, that is 38, option C. Okay, next question number 25. If the nth term of an AP is given by an equal to 5n minus 3, an equal to 5n minus 3ங்கிறது nth term கொடுத்துட்டாங்க. Then the sum of first 10 terms. இப்போ first 10 termsனா என்னது? S10. S10 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது நமக்கு A தெரியணும், D தெரியணும். ரைட்? A and D தெரிஞ்சால் தான் நம்ம S10 ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது A and D எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, கொடுத்துருக்க டேட்டாலேருந்து தான் நம்ம A and D ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே. ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது? n equal to 1ன்னு போட்டால் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிடும் இல்லையா? n equal to 1ன்னு போடுங்களேன். அப்போ என்ன கிடைக்கும்? A1 equal to 5 into 1 minus 3. What is 5 into 1? 5. 5 minus 3 is 2. So A1 equal to 2. ஓகே, நெக்ஸ்ட்டு Dயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னேன். D ஓட ஃபார்முலா என்ன நமக்கு? D equal to A2 minus A1 இல்லையா? ஸோ A1 தெரியும். A2 வேணும்னா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க டேட்டாவில் n-க்கு 2ன்னு போடுங்களேன். n-க்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு A2 கிடைக்க போகுது. ஸோ A2 equal to 5 into 2 minus 3. What is 5 into 2? 10. 10 minus 3 is 7. So we found A2. So the value of D is 7 minus 2. That is A2 minus A1. 7 minus 2, which is equal to 5. So இதுதான் D. இப்போ next S10 find out பண்ணணும்ல. Sn equal to formula என்ன? n by 2 2a
plus n minus 1 into d. Now we have to find S10, right? So S10 equal to 10 divided by 2, 2 into A என்ன? இந்த A1 தான் நமக்கு A. So 2 into 2 plus n minus 1 into what is D? Sorry, எனக்கு வேலை கூட இங்க 10 substitute பண்ணிக்கலாம். 5, 4 plus 10 minus 1 is 9. 9 into 5, which is equal to 45. Okay, so 49 into 5, which is equal to 245. Option B. Okay, 26th one. If an AP starts with a positive fraction and every alternate term is an integer. ஒரு AP ஒரு positive fractionல start ஆகுதாமா. Every alternate term is an integer. Okay, that is first term வந்து ஒரு positive fraction. First term ஒரு positive fraction. Second term ஒரு integer. Integerனா fractionல இருக்காது, like -2, 1, 0, 1, 2 என்ன நம்பர் வேணா இருக்கலாம். Again third term வந்து ஒரு fraction. Fourth term வந்து integer. So இந்த மாதிரி alternative termsல கிடைக்கும்னு கொடுத்திருக்காங்க. Okay, so example பாத்தீங்க அப்படின்னா ஒரு example எடுத்து தான் இந்த question solve பண்ணணும். For example, ஒரு A1, A2, A3, A4 and so on. ஒரு first 4 terms மட்டும் எடுத்துக்கிறேன். For example, இப்போ first term 1/2. அடுத்து ஒரு integer கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இது கூட 1/2 add பண்ணணும் இல்லையா? அப்போ D ஓட வேல்யூ 1/2 எடுத்துக்கோங்க. Okay, 1/2 plus 1/2 1. Again 1 plus 1/2 3/2. Alternate integer கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. Next 3/2 plus 1/2 4/2, which is equal to 2. அப்போ next என்ன கிடைக்கும்? 5/2. அடுத்து 3. Next 7/2. அடுத்து 4 and so on. So இந்த மாதிரி நமக்கு ஒரு sequence form ஆயிருக்கு. ஓகேவா? இதில் நல்லா நோட் பண்ணுங்க. First term fraction இருக்கு. Next integer. Integer. So கொடுத்திருக்க கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இது எல்லாமே ஒரு ஏபியாவும் ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்க நமக்கு என்ன கேட்குறாங்க, இஃப் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 11 terms is 33, then the fourth term is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 11 terms அப்படின்னா என்ன? S11. S11ஓட வேல்யூ 33 நான் உங்களே கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? A4 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, SN ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் nக்கு பதிலாக 11 போடுங்க. ஸோ 11 divided by 2 into 2a plus n minus 1 into n பதிலாக 11 இல்லையா? சாரி, 11 minus 1 into d equal to 33. Okay, so 11 by 2 2a plus 10d equal to 33. So 2a plus 10d equal to எப்படி எழுதலாம்? இந்த 11 by 2 right side போச்சுன்னா என்ன ஆகும்? 2 by 11. டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன்லையும் டிவைடும் மாறிடும். ஸோ 11 1 time, 11 3 time. 3 into 2 எவ்வளோ? 6. ஸோ 2a plus 10d equal to 6. எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா a plus 5d equal to 3ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு A4 தானே கேட்குறாங்க. A4 is nothing but a plus 3d. a plus 3d என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ இதை 5d நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா a plus 3d plus 2d equal to 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு A4ஓட வேல்யூ. ஸோ A4 equal to 3 minus 2d. ஸோ 3 minus 2 into what is the value of d? 1/2, right? So இங்கே 1/2 போட்டிங்க அப்படின்னா 2 and 2 cancel ஆகிடும். What is 3 minus 1? 2. So option A. Next, question number 27. Okay, if the sum of first 2n terms of an AP 2, 5, 8
is equal to sum of first n terms of an AP. That is ரெண்டு term கொடுத்திருக்காங்க, ரெண்டு AP கொடுத்திருக்காங்க தனித்தனியா. ஓகே, first AP என்னன்னா 2, 5, 8 and so on. இது first AP. next செகண்டா ஒரு AP கொடுத்திருக்காங்க என்னன்னா 57, 59, 61 and so on. ரெண்டு AP கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஏபியில் எத்தனை டேர்ம்ஸை சம் பண்ண போகிறோம் அப்படின்னா 2n டேர்ம்ஸை சம் பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஏபியில் எத்தனை டேர்ம்ஸை சம் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸை மட்டும் சம் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சம்மும் ஈக்குவலாமா? அப்போ எந்த n வேல்யூக்கு இந்த ரெண்டு சம்மும் ஈக்குவல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்களேன், ஈஸியாக புரியும். இப்போ n = 4ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே n = 4 போட்டால் என்ன கிடைக்கும்? 2 × 4 8. அப்போது இதில் 8 டேர்ம்ஸை சம் பண்ணால் இதில் 4 டேர்ம்ஸை சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல். எந்த n வேல்யூக்கு இது ஈக்குவல்னு கேட்குறாங்க. இது ஜென்ரலாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பட் n = 4 எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே S2n = Sn கொடுத்துட்டாங்க. ஸோ n = என்னன்னு கேட்குறாங்க. ரைட், நமக்கு Sn ஃபார்முலா தெரியும். Sn = n/2 × 2a plus n - 1 × d. ஓகே, இப்போ பாருங்க S2n நமக்கு Sn ஈக்குவல். S2n = Sn ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே nக்கு பதிலாக 2n சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ 2n / 2 × 2 × what is a? இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் a என்ன? 2 ப்ளஸ் nக்கு பதிலாக 2n இல்லையா? 2n - 1 × d என்ன? 3. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது S2n. This is equal to Sn. Sn எந்த சீக்வன்ஸ்க்கு? செகண்ட் சீக்வன்ஸ்க்கு. ரைட், ஃபார்முலா என்ன? n / 2 2a. ஸோ 2 × 57 plus n - 1 × d. d is 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 and 2 கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே n and n கூட கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வெளியே நமக்கு 2 மட்டும் இருக்கா? 2 × what is 2 × 2? 4. அதே மாதிரி இந்த 3 பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறீங்களா? ப்ளஸ் என்ன கிடைக்கும்? 2n × 3 6n. So 6n minus 3. This is equal to, on the right side we have 2 × 57. 2 × 57 is 114. அதே மாதிரி இந்த 2 ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறீங்க அப்படின்னா 2n minus 2. ஓகே, ஸோ 2 × 6n plus 4 minus 3. இது ரெண்டு தான் லைக் டேர்ம். லைக் டேர்மை மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ 4 minus 3 1 plus 1 1 சாரி nth டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிங்க. 2n 114 minus 2 is 112. இதை மல்டிப்ளை பண்ணால் 12n plus 2 2n plus 112. இந்த plus 2n லெஃப்டில் கொண்டு வந்துரு. அதே மாதிரி plus 2 ரைட் சைடு மூவ் பண்ணிடுங்க. 12n minus 2n. ரைட், இங்கே 12n இருக்குது. இந்த plus 2n லெஃப்டில் வந்துச்சுன்னா minus 2n. ஸோ 10n equal to 112 minus 2 which is equal to 110. இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 10n equal to 110. அப்போ n equal to 110 divided by 10. 0 and 0 cut. So n equal to 11. So option B. Next 28th question. If the sum of first n terms of an AP, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது என்ன கொடுத்துருக்காங்க? sum of first n terms, nth term கொடுக்கல, sum of first n terms கொடுத்துருக்காங்க. ஸோ Sn கொடுத்துருக்காங்க. Sn equal to 3n² plus n. Sn ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. d ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. d என்ன? and its common difference is 6. okay, then what is the first term? first term என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் தான் என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸை சம் பண்ணால், லைக் இப்போது ஏபி வந்து A1 A2 A3 இந்த மாதிரி AN வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த எல்லா டேர்ம்ஸையும் சம் பண்ணால் அதுதான் Snக்கு ஈக்குவல். ஓகே, இது எல்லா டேர்ம்ஸையும் சம் பண்ணால் அதுதான் எதுக்கு ஈக்குவல்? Snக்கு ஈக்குவல்.
சப்போஸ் இப்போ A1 A2 A3 A4 4 டேர்ம் இருக்குது. இந்த 4 டேர்மையும் சம் பண்ணுறேன். எதுக்கு ஈக்குவல்? S4க்கு ஈக்குவல். இப்போ 3 டேர்ம்ஸ் மட்டும் சம் பண்ணால் S3க்கு ஈக்குவல். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை சம் பண்ணால் A1 + A2 எதுக்கு ஈக்குவல்? S2க்கு ஈக்குவல். அப்போ A1 மட்டும் இருக்குது, அது எதுக்கு ஈக்குவல்? S1. அப்போ A1ம் S1ம் நமக்கு எப்பயுமே சேம் தான். ஓகே, ஸோ அந்த A1 தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு கொடுத்துருக்க டேட்டாவில், தட் இஸ் Sn = ஈக்குவேஷனில் nக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். nக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் S1 கிடைக்கும். S1 = 3 × 1² + 1. 3 × 1² is 3, 3 + 1 4. This S1 is equal to what? A1. A1 S1 ரெண்டுமே ஈக்குவல் தான். This is equal to 4. ஸோ இந்த காமன் டிஃப்ரென்ஸ் = 4லாம் தேவையில்லை, இதை வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இதெல்லாம். 29th கொஸ்டின். ஒரு 3 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு கண்டினியூஸாக கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ். ஓகே, p - 1, p + 1, 2p + 3. ஸோ ஐ எம் கோயிங் டு அஸ்யூம் திஸ் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம். ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்னா என்ன, எப்படி எடுத்துப்போம்? A1 A2 A3. ஸோ ஒரு ஏபியோட ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேருந்து நம்ம பியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ டிங்கிறது என்னது? காமன் டிஃப்ரென்ஸ் இல்லையா? இந்த டி எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? A2 - A1 மட்டுமா இருக்குது? A2 - A1 இருக்குது, A3 - A2 இருக்குது, A4 - A3 இருக்குது. தட் இஸ் ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டா அந்த டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த A2 - A1 எதுக்கு ஈக்குவல்? A3 - A2க்கு ஈக்குவல். ஏன்னா ரெண்டுமே காமன் டிஃப்ரென்ஸ் தானே. காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாலுமே அது சேமாக தான் கிடைக்கும். ஓகே, now what is the value of A2? P + 1. So P + 1 minus P - 1 equal to A3 என்ன? 2P + 3 minus A2 என்ன? P + 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மைனஸை இந்த செகண்ட் டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண, 2 டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ P + 1 minus P, இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1 equal to 2P + 3 minus P. இங்கே மைனஸ் இன்டூ ப்ளஸ் இருக்குது, ஸோ -1. ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா +P - P கேன்சல் ஆகிடும். 1 + 1 என்ன? 2. அதே மாதிரி இது ரெண்டும் தான் லைக் டேர்ம். 2 P டேர்ம் இருந்ததுன்னா அது லைக் டேர்ம், 2 நம்பர் டேர்ம் இருந்ததுன்னா அது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். ஓகே, அப்போ +2P - P 1P. So 1P + 3 - 1. What is it? +2. So இந்த +2 left side போச்சுன்னா என்ன ஆகும்? -2. Already we have 2 on the left side. So 2 - 2 is equal to P, which implies P = 0. Okay. So option C. Next 30th question, same pattern. Same A2 - A1 equal to A3 - A2. அப்படியே எழுதிக்கோங்க. A2 - A1 equal to A3 - A2. Okay, see, இது வந்து நமக்கு A1, 4k - 6 A2, 3k - 2 A3. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4k - 6 minus A1 என்ன? k + 2 equal to 3k - 2 minus 4k - 6. Okay, so minus உள்ள distribute பண்ணுங்க. 4k - 6 minus into k minus into plus is minus, so -2. இங்கே 3k - 2 minus உள்ள multiply பண்ணா -4k, again minus into minus becomes plus. Okay, ஸோ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா எழுதுங்க. இங்கே இதெல்லாம் லைக் டேர்ம், கே இருக்கிற டேர்ம் எல்லாமே லைக் டேர்ம். 4k - k, 4k - k எவ்வளோ? 3k. நெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே நம்பர் டேர்ம், அதுவும் லைக் டேர்ம். -6 - 2 எவ்வளோ? -8 ஈக்குவல் டு இங்கேயும் சர்க்கிள் பண்ணுற டேர்ம் எல்லாமே லைக் டேர்ம், தட் இஸ் 3k - 4k. கே டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக சப்ராக்ட் பண்ணணும்.
3k minus 4k minus k. Underline பண்றது number term. Minus 2 plus 6 plus 4. இந்த minus k leftல கொண்டு வந்துருங்க. So 3k plus k வா மாறும். And already we have 4 on the right side. Now I'm going to bring this minus 8 to the right side. So minus 8 becomes plus 8 now. So 4k equal to 12, which implies k equal to 12 divided by 4. 4k na enna meaning? 4k அப்படினா 4 plus k ஓ 4 minus k ஓ கிடையாது. So 4 க்கும் k க்கும் betweenல எந்த ஒரு சிம்பலும் இல்ல, எந்த ஒரு ஆபரேட்டரும் இல்ல அப்படினா அது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகே. So multiplicationல இருக்க நம்பர் ரைட் சைடு வந்துச்சுனா டிவைட் ஆகும். 4 1 times, 4 3 times. So k equal to 3. Next question number 31. Question number 31. Okay. If A, B and C form an AP with a common difference D. ஒரு 3 terms கொடுத்திருக்காங்க. A, B, C இது எல்லாமே ஒரு AP ல இருக்கு. அதோட common difference வந்து D ன்னு கொடுத்திருக்காங்க. D is the common difference. We have to find the value of A minus 2B minus C. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. So இது எல்லாமே AP அப்படினா இது A1 இது A2 இது A3. So D equal to நம்ம எப்படி எழுதலாம்? A2 minus A1 எழுதலாம். A3 minus A2 எழுதலாம் இல்லையா? previous question பார்த்தாலும் அதே மாதிரி தான். So A2 என்ன நமக்கு இங்க? B. B minus A என்ன? A1 என்ன? A தான். A3 C minus B. Okay. இந்த minus B leftல கொண்டு வந்துருங்க. Already we have B on the left side. இப்போ B plus B கிடைக்கும். Which is equal to C. இந்த minus A right side கொண்டு வாங்க. C plus A. கரெக்டா? சோ இப்போ இந்த 2b ஓட வேல்யூ கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க 2b ன்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? அந்த 2b க்கு பதிலா சோ a minus 2b க்கு பதிலா c plus a. ரெண்டு டேர்ம் இருக்குறதால பிராக்கெட் போட்டு எழுதினா மட்டும் தான் இந்த மைனஸ் அந்த ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகே. சோ a minus c minus a minus c. இது கிடைச்சிருக்கா? சோ இந்த a வும் minus a வும் கேன்சல் ஆயிடும். minus 2c ன்னு கிடைக்கும். ரைட்? இப்போ minus 2c ஆப்ஷன்ல இல்ல. cங்கிறது தேர்ட் டேர்ம் தானே? ரைட்? தட் இஸ் a3 தானே நமக்கு c. a3 equal to c. இப்போ a3 எப்படி எழுதலாம் அப்படின்னா a plus 2d ன்னு எழுதலாமா? a plus 2d equal to c ன்னு எழுதிக்கலாமா? ஸோ minus 2 into c க்கு பதிலா a plus 2d. minus 2 ரெண்டு டேர்முக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ minus 2a minus 4d. ஸோ minus 2a minus 4d. ஓகே. ஆப்ஷனில் minus 2c இருந்தால் அதோட முடிஞ்சிடும். சப்போஸ் minus 2c இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் திங்க் பண்ணணும். ஏன்னா இங்கே காமன் டிஃப்ரென்ஸ்னு ஒரு டேர்ம் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்கல்ல. டி எதுக்கு இங்கே கொடுக்கணும்? டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ டி என்ன எப்படி எழுதலாம்? a3 எப்படி எழுதலாம்? a plus 2dன்னு எழுதலாம். ரைட்? அப்போ சிக்கு பதிலாக a plus 2dன்னு எடுத்துக்கிட்டு அந்த சியோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆன்சர் கிடைச்சிடும். Next, question number 32. The three numbers in AP have the sum 30. What is the middle term? இப்போ ஒரு 3 numbers வந்து APல இருக்கு, அதோட sum 30 அப்படின்னா அந்த 3 நம்பர் எப்படி தெரியுமா சூஸ் பண்ணணும்? A minus D, A, A plus D இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா ஈஸி. இதெல்லாம் AP தான். ஏன் அப்படின்னா இது கூட நீங்க plus D போடுங்க. minus D plus D கேன்சல் ஆகிட்டு A மட்டும் கிடைக்குமா? அந்த நெக்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு. திரும்ப இங்கே ப்ளஸ் டி போடுங்க. a ப்ளஸ் டி நெக்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிச்சு. ஸோ இது ஒரு ஏபி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பாசிபிள். ஓகே. ஸோ அந்த 3 டேர்ம் எப்படி சூஸ் பண்ணணும்? a மைனஸ் டி, a ப்ளஸ் டி. இந்த 3 டேர்மோட சம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேர்மோட சம் என்ன கொடுத்துருக்காங்க? 30. ஸோ இது ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க 30. ஆட் பண்ணுறப்போ இந்த நெகட்டிவ் டியும் பாசிட்டிவ் டியும் என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ரைட்? அப்போ a plus a plus a 3a. 3a equal to 30. So what is a? a equal to 10. இப்போ கொஸ்டின் பாருங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க?
மிடில் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. see இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா a மைனஸ் டி, செகண்ட் டேர்ம் a, தேர்ட் டேர்ம் வந்து a ப்ளஸ் டி, விச் மீன்ஸ் மிடில் டேர்ம் என்ன a டேரெக்டாக கிடைச்சிருச்சு, a ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33, லாஸ்ட் கொஸ்டின். The number of terms of an AP 3, 6, 9, last number is 111. So in the list of numbers எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. 3, 6, 9, 111 எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா, 6 வந்து செகண்ட் டேர்ம், 9 தேர்ட் டேர்ம். அப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் தான் நமக்கு 111. இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நமக்கு இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. ஓகே, தட் இஸ் an ஈக்குவல் டு 111 எடுத்துக்கிட்டு அதோட பொசிஷன் n என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ யூஸ் an ஃபார்முலா. வாட் இஸ் an ஃபார்முலா? an ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. an என்ன? 111 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ n அப்படியே என்னன்னே வச்சுக்கோங்க. நோ வாட் இஸ் டி? 6 மைனஸ் 3 ஆர் 9 மைனஸ் 6 எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3. ஃபர்ஸ்ட் இந்த 9 லெஃப்டில் மூவ் பண்ணிடுங்க, சாரி 3 லெஃப்டில் மூவ் பண்ணிடுங்க. 111 111 மைனஸ் 3 என்ன கிடைக்கும்? 108. 108 ஈக்குவல் டு n minus 1 into 3. Note the point, n minus 1 into 3. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இன்டூ 3, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 லெஃப்ட் சைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும், ரைட்? ஸோ 108 divided by 3 equal to n minus 1. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 1 time, 3 9 times 6. ஸோ n minus 1 equal to 36 கிடைச்சிருக்கு. minus 1 அந்த சைட் போச்சுன்னா plus 1. So n equal to 36 plus 1, which is equal to 37. So n equal to 37 is the answer.